இனிமேட்டு கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சிங்கம் வேட்டைக்கு வந்துருச்சு. ஸ்ட்ராட்டஜிக்கலாவே வந்து கொஞ்சம் தப்பான டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் கான்ஷியஸா போற மாதிரி இருக்கு. த்ரெட் வேற ஏதோ இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் மாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து போவாங்க. முடிச்சு ரோஹித் சிங் கொடுத்தது நான் இங்கதான் இருக்கிறேன். தமிழ்நாடு காம்போ வருண் சக்கரவர்த்தி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் சிராஜ் உட்கார வச்சுட்டு தான் நம்ம ஃபைனல்ஸே நம்ம சப்போர்ட்டிங் நியூஸ் பிகாஸ் தே ஆர் வெல் ஆயில். போன வாட்டி சூப்பர் சண்டே எல்லாம் சொல்லாத வேணா வந்து இது ஒரு சாதாரண ஒரு மேட்ச் அப்படிதான்னு அண்ணன் சொன்ன மாதிரியே இது சூப்பர் சண்டே எல்லாம் கிடையாது, இது ஒரு சப்ப சண்டேவா முடிஞ்சிருக்கு. இனிமேட்டு கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போறேன். சொன்னதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டாங்க. அண்ணன் இனிமேட்டு வந்து நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். வந்து இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானி அனுப்பிச்சு விட்டாச்சு, ஈஸ்ட் பாகிஸ்தான் 2 பாகிஸ்தானி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. 19ஆம் தேதி டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது, 23ஆம் தேதியே டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த மேட்ச் எப்படி போச்சு? நீங்க நினைச்ச மாதிரியே போச்சா? அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரோட ஆசைப்படி சிங்கம் வேட்டைக்கு வந்துருச்சு. விராட் கோலியோட அந்த செஞ்சுரி வேற மாதிரி போச்சு மேட்ச். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து அவங்க பாகிஸ்தான் முன்னாடியே ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாவே வந்து கொஞ்சம் தப்பான டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஆடுற கரெக்டான டீம் வச்சிருந்தாலும் அந்த கண்டிஷன் விட்டு வெளில போகும்போதோ இல்ல அந்த கண்டிஷன்ல இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குற மாதிரி இல்ல பேட்டிங்கோட ஷஃபிள் பண்ற மாதிரியோ வந்து சில டாக்டிக்கல் சேஞ்சை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அண்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அமைஞ்சது வந்து ஃபக்கர் ஜமானோட அந்த லாஸ். ஃபக்கர் ஜமான் இல்லாம போனது வந்து அங்க கொஞ்சம் மேல கொஞ்சம் ஒரு ஆட்டத்தை கெடுத்துச்சு. கீழே வந்து அப்ரார் அஹமத் கூட வந்து கொஞ்சம் கரெக்டா ஹெல்ப் பண்ணி கிரிப் பண்ணி போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம இருந்தாங்க. அண்ட் அவங்களோட பேஸ் ட்ரையோ கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டட் ரொம்ப இன்னும் ஒரு உயிரை கொடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அன்பார்ச்சுனேட் தேவையே கிடையாது, ஹர்திக் பாண்டியாவே போதுங்கிறத வந்து அவர் காமிச்சிட்டாரு. நீ சொன்ன மாதிரி 2 பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான், குருநாதர் பீடாக் சொன்ன மாதிரி டாட் மேல டாட் வந்துங்கிற மாதிரி காம்படிஷன் வந்து அதிகமா டாட்ஸ் ஆடுறது யாரும் இவங்க 2 பேர்ல காம்படிஷன். இவங்க வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக் வந்த மாதிரி தெரியல, டாட் பிஎன் டிராபிக்ஸ் அதிகமா டாட் பால்ஸ் டாட் பிஎன் டிராபிக் வந்து வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப டாட்ஸ் ஆடி வந்து ரொம்ப ஓவர் கான்ஷியஸா போற மாதிரி இருந்துச்சு. ஓடிஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1960-70கள் ஆடி இருந்தா எப்படி ஆடி இருப்பாங்க, அந்த கெரி பேக்கர் ஆடுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு கெரி பேக்கர் ரெவல்யூஷன் பண்ணாத ஒரு ஓடிஐ கிரிக்கெட் ஒயிட் பால் இல்லாம ரெட் பால்ல ஒரு 60 தூரம் ஆடி இருந்தா எப்படி ஆடி இருப்பாங்கிறத வந்து காட்டுற மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அவுட்டேட்டட் அப்ரோச் பை பாகிஸ்தான் அண்ட் தே ட்ரூலி டிசர்வ் இட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து வழக்கமா வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி ஆகும்போது உடனே வந்து அதை மாத்திரம் இதை மாத்திரம் வந்து இங்க இருக்குது அங்க மாத்திரம் அங்க இருக்கு இதை மாத்திரம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. நீ எல்லாம் ஜாலியா தாராளமா பண்ணலாம். கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு ஒரு ஐசிசி டிராஃபி வருதுங்கிறது அவங்க அஸ் அ கண்ட்ரியா அவங்களுக்கு அந்த ஒரு கிரிக்கெட்டிங் நேஷனாவும் ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அவங்களோட பொலிட்டிக்கலாவும் சரி பினான்சியலாவும் சரி பயங்கரமான பேக்லாஷ்ல வந்து இருக்கிறாங்க. இது அவங்களோட பூஸ்ட் அப் பண்ணி விடும். அவங்க உள்ள வந்து இன்ஃப்ளோ ஆஃப் டூரிஸ்டோ இல்ல கிரிக்கெட் எல்லாம் ஆடப்பட்டாலும் வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் பூம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அண்ட் சேட்லி இப்ப வந்து இனிமே நடக்க போற மேட்சுக்கெல்லாம் வந்து எப்படி கூட்டம் வர போகுதுன்னு தெரியல பாகிஸ்தான். எனக்கு அதான் பயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்ப வந்து இந்தியா சேஃப் தப்பிச்சாச்சு, இப்போ பெரும்பாலான மேட்ச் இங்க நடக்க போகுது. த்ரெட் வேற ஏதோ இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பினான்சியல் லாஸ் வேற இந்த கண்ட்ரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. காலி ஸ்டேடியம் அண்ட் ஐசிசி கொடுத்த அந்த ஒரு இம்பிட்டஸ்ல தான் வந்து இந்த கிரவுண்ட்ல ரெனோவேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அங்கிருந்து எப்படி மீள போறாங்க தெரியாது. இப்போ அந்த ஃபைனல் வந்து பங்களாதேஷ் கூட ஜெயிப்பாங்களா இல்ல பங்களாதேஷ் டெஸ்ட்ல இப்படி வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போவாங்களா? அண்ட் நம்ம என்ன சொல்றது, ஆழ்ந்த அனுதாபங்கள் ஃபார் போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான். நீங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான் வந்துட்டாலே சின்ராஸை கையில பிடிக்க முடியாதுன்னா, அதே மாதிரி கோலி வேற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. சிங்கம் ஃபைனலி வேட்டைக்கு வந்துருச்சு, ஒரு செம இம்ப்ரெசிவ் நாக்குனே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர்ஸை ஸ்மாஷ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். 2 பேரும் செம்ம இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை. இதை பத்தி நீங்க என்னன்னா நினைக்கிறீங்க? விராட் கோலி வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்டா சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து பாகிஸ்தான் அகேன்ஸ்டா வந்து நம்ம ரெகுலரா பைலேட்ரல்ஸோ இல்ல ரெகுலரா நம்ம வந்து மேட்சஸோ எங்கேயும் ஆடுறதும் கிடையாது. ரெகுலர் பைலேட்ரல்ஸ் டூர்ஸும் போறதும் கிடையாது. அண்ட் அப்படி இல்லாத அங்கங்க டீம் மேல வந்து சேஞ்ச் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஃபேஸ் பண்ண பாகிஸ்தான் டீம்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் மாறிக்கிட்டே இருக்காங்க. போலர் அப்படிங்கிறாங்க, போலர் அவன் இப்படி அவன் அப்படி 7 அடி ஹைட்ல முகமது இர்ஃபான் இந்த மாதிரிலாம் எல்லாமே கொண்டு வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் இருந்தாலும்
கிங் விராட் கோலி அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் தாண்டி பாகிஸ்தானால ஜெயிக்க முடியுதுன்னு கேட்டா, அன்பார்ச்சுனேட்லி ஐசிசி ஈவெண்ட்ல ஜெயிக்க முடியல. எஸ், ஒரு ஏசியா கப்ல வந்து வேணா ஜெயிச்சிருக்கலாம், இல்ல ஒரு சாம்பியன் டிராஃபி ஃபைனல்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கலாம். மத்தபடி ப்ரிடாமினண்டா வந்து ஒரு 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 பேட்டர் ஹூ ஹேஸ் தம் இந்த மாதிரி ஒரு ஆப்போனண்ட்டை வந்து அவர் எகென்ஸ்ட் ஒரு உட்டன் ஸ்பூன்ல தான் வச்சிருக்காரு, அவரை வந்து அவங்க எதிர்க்கவே இல்லை சி அப்படின்னு சொல்லி தட்டி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து ஐ வுட் சே விராட் கோலி மட்டும்தான். இப்படி ஸ்மித் வந்து டெஸ்ட்ல இந்தியா அதிகமா 100 அடிச்சாரு போனா அப்படி ஒரு இந்தியாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆர்ச் நெமிசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விராட் கோலி தான். நல்ல வேலை இந்த மனுஷன் டெஸ்ட் ஆடலன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. மனுஷன் T20 அடிச்சிட்டாரு, ஓடியில அடிச்சிட்டாரு, டெஸ்ட்ல தான் நம்ம அடிக்கல, நல்ல வேலை விராட் கோலி நம்ம டெஸ்ட் ஆடல அப்படின்னு சொல்லி வந்து ஆந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாரு. ஃபார்ம் நல்லா வந்து இப்ப எல்லாமே வந்து அவரு அங்க முடிச்சு ரோஹித்துக்கு சிக்னல் கொடுத்ததுதான், நான் இங்கதான் இருக்கிறேன், ஐ டோல்ட் யூ ஐ அம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான். எஸ், த ஃபார்ம் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர். கிளிம்சஸ் ஆஃப் அங்க இங்கன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வந்து அந்த என்ன சொல்றது, கொஞ்சம் ஆப்போசிஷன் அவங்களோட பெட்டரா அன்னைக்கு டே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ, இல்ல வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஹீ லூசிங் தட் அந்த ஒரு ரித்தமையோ இல்ல வந்து என்ன அந்த ரியாக்ஷனையோ கொஞ்சம் மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 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 பேசு பொருளா இருந்து வந்துச்சு. ஏன்னா முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், போன வேர்ல்டு கப்லயும் சொல்லியிருந்தோம், வேர்ல்டு கப் போறதுக்கு முன்னாடியும் வந்து பவர் பிளேல ரோஹித் சர்மா, மிடில் ஓவர்ஸ் விராட் கோலி, எண்ட்ல வந்து ஸ்ரேயாஸ், KL ராகுல் அப்படின்னு சொல்லி தான் அந்த அப்படிதான் நம்ம இந்தியன் வந்து அந்த இந்தியன் என்ஜின் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு வந்து கல்கட்டால வந்து இவங்களோட ஆடி இருப்போம், சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடி இருப்போம். பிச்சு ஒன்று பயங்கரமான வந்து ஒரு பிச்சில் வந்து ரோஹித் சர்மா மட்டும் தனியா ஆட்டு போவாரு. அந்த அந்த துண்டா அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மொமெண்டத்தை அப்படியே கேரி பண்ணிட்டு 300+ டோட்டல் கிட்ட கூட்டு போயிருவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா கூட்டு போயிருவாங்க டீம் இந்தியா. ஸோ தே அந்த அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து இவரோட அந்த ஃபார்ம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா ஒரு வல்னரபிலிட்டி நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஸோ ஃபார்ம் அது எல்லாமே அவர்கிட்ட இருந்துன்னு சொல்லப்பட்டாலும் அங்க அவரோட அந்த ஒரு திறமை மேல யாருக்குமே இந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனா அவரோட அந்த வீக்னஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்களோ, அவரோட வீக்னஸ் வந்து கரெக்டா வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி இருக்கிறோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு வந்து பங்களாதேஷ்ல வந்து நம்ம ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பின்னர் சொல்லிடுறோம், இல்ல இன்னும் கொஞ்சம் பேஸா இருக்கிற வந்து நம்ம நஹீத் ராணா கொண்டு வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ட்ராப்ல அவர் விழுந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி வந்து அவர் வந்து அந்த இன்னிங்ஸ் சொன்னாரு. அவரோட கம்பேரிசன், அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அவரோட பீக்ல இருந்தது பாத்தீங்கன்னா இந்த 100லாம் வந்து 100+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு தள்ளி ஜெயிச்சிருப்பாரு. பட் he knows that he is not that விராட் கோலி. he is not that விராட் கோலி and role has changed, maturity has come. அந்த மாதிரினால கொஞ்சம் மெச்சூரான இன்னிங்ஸ் அவர் பார்த்தேன். ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின் பேஷர், நம்ம வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டார்ட் வந்து 2019 to 2023 ஸ்டார்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா ஸ்பின்னை டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து போன வேர்ல்டு கப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது படிச்சோம். இப்ப அடுத்த வேர்ல்டு கப் நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம், அடுத்த வேர்ல்டு கப் 2020 நம்ம ரெடி ஆயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்க இருக்க அந்த பிளேயர், இந்த சிட்டியில இருக்க எத்தனை பிளேயர்ஸ் அந்த ஸ்குவாட்ல வர போறாங்கன்னு தெரியாது. பட் அண்ட் கண்டிஷன் நம்ம ஆட போறது சவுத் ஆப்பிரிக்கால ஸ்பின் எப்படி எடுப்படும், கொஞ்சம் வந்து கிரவுண்ட்ஸ் சில 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 கிரவுண்ட்ஸ்லாம் வந்து வைடான கிரவுண்ட், கொஞ்சம் பால் நல்லா ஃபாஸ்டா டிராவல் ஆகிற கிரவுண்ட் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க நமக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியாது. பட் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரிசோர்சஸ் ஸ்பின்ல தாறுமாற அடிக்கணும், என்ன வருது போது கவலைப்படாம ஜஸ்ட் லைக் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட பிடிச்சதுன்னா அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், எஸ் இங்க வந்து சுப்மன் கில் அவுட் ஆயிருக்கிறாரு, அங்க அப்ரார் அஹமத் போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துலாம் வச்சிருக்காரு. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட பாகிஸ்தான் கேன் கம் அப், அந்த ஒரு கொஞ்சம் ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பாகிஸ்தான் கேன் கம் அப். அப்படி இருக்கும்போது ஹி ஹேட் டிராப் சான்சஸ், பக்காவா வந்து ஒரு டிராப் சான்சஸ் கொடுத்தாரு. இருந்தாலும் he went ahead and went go for the risk shot. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது, ரன்ன பால் கீழே கம்மியா தான் இருக்கு, எதுக்கு? ஆனா ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பேன், ஏன்னா போலரோட ரித்தம் நான் ஸ்பாயில் பண்றேன் டு ஷோ தட் நான் கான்பிடண்டா இருக்கேன் அப்படிங்கிறது, அந்த ஸ்டாம்பிங் தி அத்தாரிட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்து பண்ணாரு. அண்ட் அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து இட்ஸ் நைஸ் டு வாட்ச். இப்போ வந்து ஒரு பக்கம் விராட் கோலி பயந்து ஆடினாரு, ஸ்பின்னர் யார் போட்டாலும் ஆடி அவுட் ஆயிடுவாரு, பயந்து போயிடும். பட் அங்க ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கி தட்டி போயிட்டு இருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். விஷிங் ஃபார் மோர் சக்சஸ் ஃப்ரம் ஸ்ரேயாஸ் ஐயர். இன்னும் இந்த போன வேர்ல்டு கப்ல வந்து அந்த ஃபைனல்ஸ்ல வந்து அவரோட அந்த விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ஆம் ஜாப்ல கில் அவுட் ஆனாரு, அடுத்து வந்தவனே வந்து இவர் அவுட் ஆனவனே அப்படி கொஞ்சம் கடை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆயிருச்சு. அந்த டீம் இந்தியாவோட அந்த ஒரு பிளானிங்கோ எல்லாமே கொஞ்சம் ஆயிடுச்சு. ஹேட் ஹீ ஸ்டேட் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கோர் இன்னொரு 30-40 வந்தா நமக்கு மாறி இருக்கலாம். பட் பைகான் பி பைகான்,
அதுக்கான ஒரு சேஞ்ச் வர இந்த வேர்ல்ட் கப் இருக்கும். நான் இந்த சாம்பியன் ட்ராஃபில ரோல் இருக்குன்னு பாக்குறேன். ஓகே, சூப்பரா வந்து இந்தியா பாகிஸ்தானோட மேட்சோட ரிவ்யூ பார்த்தோம்னா அப்படியே வந்து குரூப் பி பக்கம் வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா பார்க்கும்போது 17 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனோனோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி ஐசிசி டிராஃபிஸ் அப்படின்னாலே எப்பவுமே நம்ம தான் அப்படின்ற மாதிரி. சபரி சொன்னியா ஆஸ்திரேலியா வந்து இன்ஜுரி இருக்கு, ஆஸ்திரேலியா வராது அப்படின்ட்டு. நாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி பேஸ்பாலை மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாரு ஜோஸ் இங்கிலீஷ். டக்கெட் செம்ம இன்னிங்ஸ் ஆடி இருந்தாலும் வந்து வேற மாதிரி ஒரு சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹையஸ்ட் ரன் சேஸ் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற அந்த மேட்ச். ஆஸ்திரேலியா வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த குரூப்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானையும் வந்து இது பண்ணியிருந்தோம், குவாலிஃபை பண்ணியிருந்தோம். அந்த 2 டீம் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்துட்டு பவுலிங்குமே அன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் சின்ன கன்சர்ன் இருந்துச்சு. பேட்டிங்ல வந்துட்டு டோட்டலா ரஹ்மத் ஷாவை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. வேற மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் லைனப் இருந்திருக்கு. இந்த குரூப்ல வந்து நீங்க வேற யாராச்சும் வந்து நம்ம இருந்த ஆல்ரெடி நம்ம குவாலிஃபை பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான்ல இருக்க போறீங்களா, இல்ல ஆஸ்திரேலியா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு வந்து மாற போறீங்களா அப்படின்ற உங்களோட தாட்ஸ் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருச்சு, ஆஸ்திரேலியா இப்படி ஆஸ்திரேலியா அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், சூப்பர், இல்லைன்னே சொல்ல. கிட்டத்தட்ட 2009 அப்புறம் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் கேம் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இதுதான். நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா இந்த 2009 இருந்து 2000 இப்போ நம்ம சொல்ற 2025 வரைக்கும் அவங்க நடுவுல வந்து 2 தடவை வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாங்க. ஒரு தடவை வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலும் ஒன்றும் பண்ணல, அதுக்கு அடுத்து நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலும் ஒன்றும் பண்ணல ஆஸ்திரேலியா. ஓகே, அண்ட் அதுக்கு அடுத்து ஒரு 8 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் நடந்த வேர்ல்டு கப்ல சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. எஸ், இப்ப வந்திருக்காங்க. பட் அந்த ஆடின அந்த ஸ்குவாட்ல இங்க இருந்த பிளேயர்ஸ் இங்க கிடையவே கிடையாது. இது வந்து ஆஸ்திரேலியாவோட நிலைமை. அண்ட் அவங்களோட ரிசோர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நேத்தன் எல்லிஸை தவிர யாருமே வந்து அங்க அந்த ஒரு கட்டாந்தரையில வந்து போட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி இல்ல. டுவால்ஷஸ் எடுத்தாரு, ஜான்சன் எடுத்தாரு, எல்லாம் சொல்றீங்க. அட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எவ்வளவு ரன் ரேட்ல எடுத்தாங்க, அடுத்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் என்ன ரன் ரேட் எடுத்தாங்க, 350 சேஸ் பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்க. இப்ப இதே 350 ஆஸ்திரேலியா ஆடி சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிருக்கோம். இப்போ அந்த மேட்ச் வந்து இப்ப இங்கிலாந்து ஆடி இருக்குது. இப்ப நீங்க வந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் போய் நீங்க வந்து மேட்ச் வந்து அபேண்டன் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா முதல்ல பேட் பண்ணி 350 அடைக்குதுன்னா அந்த 350 திருப்பி கொடுக்குற போலஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஜாம்பாவை மட்டுமே நம்பி நீங்க எப்படி வந்து உள்ள போயிட்டு இருக்க முடியும்? ஓகே, மேக்ஸ்வெல் கிட்ட மேக்ஸ்வெல்ல நீங்க கை சுத்தி போட வைக்கலாம், இல்ல டிராவிஸரை சுத்தி போட வைக்கலாம். கிரவுண்டுக்கு இருக்கிற கிரவுண்ட் பக்கம் சுத்தி காட்டுவாரு ஹென்ரிச் கிளாஸ் மாதிரி ஒரு பிளேயர். இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வந்தா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் இருக்கு. ஆப்கானிஸ்தானே நொறுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்பின்னர்ஸ் வந்து கிரவுண்ட் சும்மா சுத்தி காட்டுவாங்க, அதுவும் கட்டாந்தரையான பாகிஸ்தான் பிட்ச்ல. இன்னமும் சொல்றேன், ஆஸ்திரேலியா இஸ் ஹேண்டிகேப். அவங்களுக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் கிடையாது, இஸ் இன் ஹேண்டிகேப். அன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்களோட ஃபேவர்ல இங்கிலாண்டோட அந்த 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 போலிங்ல வந்து ஒரு 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 ஒன் டைமன்ஸ் யூனிடைமென்ஷனலா இருந்துச்சு. உட்டும் வந்து சும்மா 150க்கு மேல சும்மா அனல் கக்கிட்டு போலிங் போட்டு பாரு. இந்த பக்கம் ஆர்ச்சரும் போட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி தெரியும் பிச்சு கட்டாந்தரன்னு. வந்து அந்த பேஸுக்கு வரத லைட்டா டைம் பண்ணாலோ இல்ல லைட்டா நீ எஃபர்ட் கொடுத்தாலும் முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து கேரி ஆடினதும் ஜாஷ் இங்கிலீஷ் ஆடினதும் அவங்க எல்லா பேஸும் பாத்தீங்கன்னா அந்த கட்டர்ஸ் ட்ரை பண்ணல, இல்ல வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் உள்ள ட்ரை பண்ணல, இல்ல நீங்க வந்து அவன் ஆங்கிள ஸ்பாயில் பண்ணும். நான் தெரிஞ்சது இப்படிதான் வந்து போறேன். நான் வந்து யாக்கர் ட்ரை பண்றேன், யாக்கர் மிஸ் எல்லாம் ஃபுல் டாஸ் தான் தூக்கி அடிக்கிறாப்ல ஜாஷ் இங்கிலீஷ். தூக்கி வெளில அடிக்கிறாரு, சாத்துறாரு, மேல வந்து ஜாஷ் அடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி வந்து யூனிடைம்ஸ் எல்லாம் போனா உததான் வாங்கணும். நம்ம வந்து எந்த பாரபட்சம் கூட ஒரு உததான் வாங்கணும். ஒரு சகீப் முகமது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா மாறி இருக்கும், இல்ல வந்து ஒரு கசர் கின்சன் வந்தா கொஞ்சம் டிஃபரெண்டா மாறி இருக்கும். பிரைடன் காசி இப்போ போயாச்சு, இப்போ ரெஹான் அஹமது உள்ள இறக்குறாங்க. ரெஹான் அஹமத் அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு இடத்துல அடில் ரஷீத் 2 பேரும் இறக்குவீங்களா? இல்ல அவங்க வந்து தே ஃபீல் த லாஸ் ஆஃப் ஜேக்கப் பெத்தல வந்து லாஸ் மிகப்பெரிய ஒரு லாஸா பாக்குறாங்களா? இல்ல வில் ஜாக்ஸ உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு ஐடியா தான் நல்லா இருக்கும். ஒரு எண்ட்ல வந்து அடில் ரஷீத், இன்னொரு எண்ட்ல வந்து ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் கை சுத்துறதும் பேர் என்ன வில் ஜாக்ஸ் அடி கை சுத்துறது கொண்டு வருவீங்களா? அவங்களுக்கு அந்த ஐடியாவே இன்னும் அந்த ஒரு கிளாரிட்டி ஜோனுக்கு அவங்களுக்கு இன்னும் வராம இருக்கிறாங்க. ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்குது அவங்களுக்கு. அண்ட் ஃபில் சால்ட் வந்து இந்த உப்பு மாதிரி லைட்டா ஸ்டார்ட் பண்றாரு, அப்புறம் ட்ரெக்ல கூட இந்த உப்பு காணாம போயிருதுங்கிற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டு இருக்கிறாரு. சோ இந்த குரூப்ல நம்ம சொன்னது சவுத் ஆப்பிரிக்கா ஷோ ஷாட் த்ரூ ஆஸ் யூ ஸ்பீக். நல்ல நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. நீங்க நியூ ரிசல்ட் வந்தாலும் மேட்ச் அவங்களதான் லீட் அப் வந்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே கோனா ஃபேஸ் இங்கிலாந்துக்கு தான் இது வாழ்வா சாவாங்கிற மாதிரி வந்து ஒரு 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 சினாரியோ. இங்கிலாந்து தான் இது வந்து நம்ம உள்ள திருப்போமா வெளில போவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ.
அண்ட் நாளைக்கு அவங்க வந்து ஆப்கானிஸ்தானை ஃபேஸ் பண்றாங்க. அடுத்த மேட்ச்ல அவங்க ஆப்கானிஸ்தானை ஃபேஸ் பண்றாங்க. ஆர்ச் ரைவல்ஸ் ஆஸ்திரேலியா அடி வாங்கியாச்சு. அடுத்து இப்போ வந்து ஆப்கானிஸ்தானை ஃபேஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்ல டெல்லியிலேயே வந்து வச்சு செஞ்சாங்க, சம்பவம் பண்ணாங்க. கொஞ்சம் சென்சிபிளா ஆப்கானிஸ்தான் அப்ளை பண்ணாங்கன்னா திஸ் குரூப் இஸ் ஸ்டில் வைட் ஓபன் ஃபார் த செகண்ட் ஸ்பாட். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இஸ் சீல், சவுத் ஆப்பிரிக்கா தான் சீல். செகண்ட் ஸ்பாட்டுக்கு வி மைட் சி அ டாஸ் அப் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா. இப்போ ஆஸ்திரேலியா வந்து எஸ் பென் வாஷர்ஸ்ல இல்ல, ஜான்சன் இல்ல, எல்லிஸ் ஒரு போலர், கீழே வந்து ஜாம்ப் ஒரு போலர். இந்த 2 பிளேயர் நம்பி தான் அவங்க வந்து இறங்குறாங்க, இல்லன்னே சொல்ல. வாட் இஃப் நீங்க போய் வந்து துபாய் கண்டிஷன்ல செமிஃபைனல்ஸ் ஆடுறாம வந்தா இந்த பவுலர்ஸ் வச்சு டேக்கிள் பண்ணிடுவீங்களா? இல்ல முதல் நீங்க வந்து ஒரு போலிங் போட்டு அவங்கள ஒரு 350 ரன் அடிக்க வச்சிட்டாங்க, இல்ல 320 அடிக்க வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி சேஸ் பண்ண முடியுமா? அந்த துபாய் பிச்சில் சேஸ் பண்றது கஷ்டம் நமக்கு காமிச்சாச்சு. நம்ம வந்து ஞாபகம் ஒரு 240 சேஸே நமக்கு 43rd ஓவர் கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. அடிச்சா உங்களுக்கு வந்து சைட் ஸ்கொயர் வந்து டார்கெட் பண்ணி தான் அடிச்சானோ. அங்க வந்து ஸ்பின் நல்ல ஸ்பின் அட்டாக் வச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஸ்பின் பாகிஸ்தான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. மிஸ் பண்ணது இன்னொரு ஸ்பின்னரை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கணும், இல்ல ஒரு மிலிட்டரி மீடியம் போடுறது 5 மஷேவா எடுத்து வந்திருக்கணும். சையத் தாகிர் எது கொண்டு வந்தாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடையவே கிடையாது. சவுத் ஷெக்கில மேல அமைச்சிங்க, சூப்பர் கிரேட். எனக்கு தெரிஞ்சு ஷக்கீலும் இமாமுல்லாக்கும் ஓபன் பண்ணிட்டு பாபர் ஒன்டவுன் இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். நியூ பால் அவங்க பார்த்துட்ட பிறகு கொஞ்சம் மிடில் ஓவர்ல ஃபேஸ் ஆகுது, கரெக்டா இருந்திருக்கணும். விட்டாங்க, சைடுக்கே விட்டாங்க. இல்ல சல்மான் அலியாக வச்சு மேல பிச் பண்ணிருக்கணும், அதையும் விட்டாங்க. டாக்டிக்கலா அவங்க மிஸ் ஆனதுனால தான் வந்து அந்த பிரச்சனை ஆச்சு. வாட் இஃப் ஆஸ்திரேலியா ஆல்சோ டஸ் தி சேம் மிஸ்டேக்? அங்க அந்த வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் சவுத் ஆப்பிரிக்கா, செகண்ட் ஸ்லாட் மைட் பி it will be a toss up between Afghanistan or Australia. ஏன்னா இப்ப இங்கிலாந்துக்கு ஃபார்ம் வந்து எனக்கு டவுட். இங்கிலாந்து பிரைட்டன் காஸ் இன்ஜுரியில போயிருக்காரு. இப்ப அந்த இடத்துல யாரை கொண்டு வருவாங்க? ஜேமி ஓவர்டனை கொண்டு வருவாங்களா, இல்ல பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களா? ஹவு மச் இஸ் டூ மச் அப்படிங்கிற மாதிரி வந்து 350 கிராஸ் பண்ணியாச்சு. 350 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன எவ்வளவு எடுத்தாதான் நமக்கு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிலமால இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரெட் இருக்கும் போது ஓவர் காஷியஸா வாய்ப்பும் இருக்கு. இல்ல இப்ப நம்ம காஷியஸ் ஆடலாம், நம்ம இதை எடுத்து இதை மட்டும் பண்ணலாம், இல்ல விட்டு பிரெயின்லெஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மெதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா வந்து அந்த ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ற வாய்ப்பும் இருக்கு. ஸோ பிகாஸ் அவங்க மைண்ட் செட் இப்படிதான் போயிட்டு இருக்கு, ஐதர் திஸ் ஹாரிசான் ஆர் தட் ஹாரிசான், இப்படிதான் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ வித் திஸ் இன் பிளேஸ் ஐ வுட் சே கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து ஐ வுட் சே லைக் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு. ஆஸ்திரேலியா ஃபாலோட் பை ஆப்கானிஸ்தான், கடைசியாக இங்கிலாந்து நான் சொல்றேன். ஓகே, நான் சூப்பரா வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்க சொல்லிட்டீங்க குரூப் பில. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முதல் 2 மேட்சும் வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஆடி முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம் சின்ன எட்ஜ் இருந்துச்சு பங்களாதேஷ்க்கு, சின்ன மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிவியூல பேசின மாதிரி இந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒன் சைடு கேமா முடிஞ்சிருக்கு. இனிமேட் நான் கண்டிப்பா கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படின்னு சொல்ல மாட்டேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மட்டும் தான் சொல்ல போறேன். அது ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு காலத்துல இருந்துச்சு, கல் தோன்றி மண் தோன்ற கடல் தோன்ற காலத்துல, விராட் கோலி தோன்ற காலத்தின் முன்பே வந்து அந்த 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 கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இருந்துச்சு. அவரோட அந்த நம்பரை, அவரோட அந்த டாமினன்ஸ் அது எப்படி பாக்குறோம்னா, இப்போ விராட் கோலி இருந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல இந்தியா எத்தனை லாஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2008 இருந்து மனுஷன் ஆடி இருக்க 17 வருஷத்துல அவங்க ஃபேஸ் பண்ண அத்தனை கிளாஷ்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா வெறும் 2 தடவை தான். 2009 ஒரு தடவை, 3 தடவை தோத்துருக்காங்க. 3 தடவை, 2 தடவை இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஒரு தடவை T20 வேர்ல்ட் கப். இந்த 3 தடவை தோத்துருக்காங்க. in a sample size of 17 years and ஒரு ஆப்போசிஷன் அகேன்ஸ்டா வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேன் ஆஃப் த மேட்ச் ஐசிசி ஈவெண்ட்ல யாரை வாங்கினது பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்கிறாரு. இவர் தான் வந்து தாண்டி போயிருக்காரு. அதுவும் யார் தாண்டி, ஒரு குருநாதரை தாண்டி போயிருக்காரு, டெண்டுல்கரை தாண்டி போயிருக்காரு. டெண்டுல்கர் 3 அவார்டு வச்சிருந்தாரு, 3ஐயும் தாண்டி இப்ப 5 வந்து இப்ப விராட் கோலி வந்து போயிருக்காரு அகேன்ஸ்ட் வந்து ஒரு ஆப்போசிஷன் அகேன்ஸ்டா ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுன்னு சொல்லி. ஸோ இது ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஷிகர் தவான் வந்து பச்சை சட்டை போட்டு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் வந்து பாகிஸ்தான் அப்படி எழுதி வச்சுட்டா கூட தூக்கத்துல கூட வந்து ஸ்லீப் வாக்கிங் மாதிரி ஸ்லீப் பேட்டிங் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்னிங்ஸ் ஷோர்லி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட், இல்லன்னே சொல்ல. அண்ட் எல்லாருக்கும் வந்து முன்ன நிறைய கிரிக்கெட் விமர்சகர்கள் நிறைய வந்து கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க, அவர் ரிட்டையர் ஆனவங்க போனோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அது பேட்ல பதில் சொல்லிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்து நமக்கு எப்பவுமே வந்து ஐசிசினா நமக்கு 7.5 இருக்கிற நியூசிலாண்டையும் அதுக்கடுத்து வர யாரையும் டேக்கிள் பண்ணிட்டு போகணுங்கிறது தான் என்னோட விஷ். பாப்போம், லெட்ஸ் கீப் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்.
சூப்பர்ண்ணா. வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து உண்மையான சாம்பியன்ஸ் ஆஃப் இனிமேட்டு தான் வந்து ஆரம்பிக்க போகுது எக்ஸாக்ட்லி அப்படின்னு வந்து எக்ஸாக்ட்லி சொல்லலாம். பிளாக் கேப்ஸோட ஞாயிற்றுக்கிழமை செட் ஆக போகுது. இந்த மேட்சுக்கு இந்தியா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிபேட் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மேட்ச்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இயர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து ஹர்ஷதீப் அடுத்த மேட்ச் கொண்டு வரணுமா, நம்ம வந்து அஸ்வினா கூட சொல்லியிருந்தாரு பிளேயிங் லெவல் நம்ம சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா டீமோட மொராலை கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஹர்ஷித் ராணா வந்து கௌதம் கம்பீரோட ஒரு செல்ல பிள்ளை. ஆனா நம்ம அப்படி எல்லாருமே சொல்றோம். வந்து அப்படி இருந்தாலும் மனுஷன் எல்லாத்துலயும் நீங்களுமே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதா விஷயம். சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எல்லா டெபுட்லயும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபில முத மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இல்ல நம்ம வந்து நியூசிலாண்டோட மேட்ச்ல நம்ம இயர்லி விக்கெட்ஸ்க்காக வந்து ஹர்ஷதீப்பை கொண்டு வரலாமா, இல்ல நீங்க வந்து பிளேயிங் லெவன் சேஞ்சஸ்ல கை வைக்க மாட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ கொஞ்சம் இந்தியா வந்து ரிலாக்ஸ்டா ஆடுவாங்க. ஏன்னா செமிஃபைனல்ஸ் உள்ள கன்ஃபார்ம் ஆயாச்சு. செமிஃபைனல் எஸ் கன்ஃபார்ம் இப்போ அவங்க ஆல்ரெடி எந்த பர்பஸ்க்காக அவங்க வந்தாங்கன்னா அந்த பர்பஸ் ஃபர்ஸ்ட் சால்வ். ஐசிசி ஈவெண்ட்டுக்கு யா வரும்போது என்ன கண்டிப்பா டெஃபினட் நாக் அவுட்ஸ்குள்ள போகணும். அது வந்தாச்சு. எஸ் ஸோ அப்படி இருக்கும்போது கௌதம் கம்பீர் வித் த வே ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் அவர் எப்படின்னா வந்து இல்ல நான் வின்னா தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா லீக்ல எல்லாம் ஜெயிச்சுட்டு செமிஸையும் ஜெயிச்சுட்டு ஃபைனல போய் தோக்கறதுக்கு ஒரு ஒன் மேட்ச் இந்த மிடில் ஏதாச்சும் வந்து ஒரு மேட்ச் லாஸ் ஆகி கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் இல்ல கொஞ்சம் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா செக் பண்றது இல்ல நம்ம வந்து ஏதாச்சும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணி அங்கிருந்து கத்துக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யா அதை கெயின் பண்ணிட்டு நம்ம போய் அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஒன் குட் எஸ் எக்ஸாம்பிள் எஸ் வாட் ஐ சொல் வாஸ் இப்போ 2023 வேர்ல்ட் கப் நமக்கு வந்து சூப்பரான அமைஞ்சது, ஃபைனல்ஸ் காலி. அதே 2024 T20 வேர்ல்டு கப் அன்டிஃபீட்டடா எல்லாரையும் தட்டிட்டு போய் அடிச்சோம் போன வந்தோம். ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இங்க ஸ்பேன் கம்மி, 20 ஓவர் தான், சின்ன மிஸ் காலி. யா அவன் ஏதாவது சின்ன ஒரு நூல கேப் கொடுத்தாலும் டக்குன்னு உள்ள போது எடுத்து காலி பண்ணிடலாம். 120 ஒரு டார்கெட்டே கிடையாது 2024 T20 காலகட்டத்துல. வேற ஈவன் 200 சேஸ். அது முன்னாடி அந்த ஐபிஎல்ல கட்டாந்தரையில வந்து 200 அடிச்சு சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ்ல சர்வசாதாரணமா வந்து 2 பேரும் வந்து சேஸ் பண்ணிட்டுலாம் போயிட்டு இருந்தாங்க. சஷாங்க் சிங் அப்புறம் இன்னொருத்தர் வந்து அசுதோஷ் அண்ட் சஷாங்க் சிங். இந்த மாதிரி 2 பேரை வந்து 200 அடிச்சு சேஸ் பண்ணுறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ல டார்கெட் 120 தான். ஸ்கூல் பசங்க கூட கிரிக்கெட் டார்கெட் பண்ணி சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா என்னாச்சு, இந்தியா ஜெயிச்சது. இட்ஸ் ஹவு த பிரஷர் அப்ளேஸ். கொஞ்சம் கேப் விட்டாங்க. ஆனா 50 ஓவர்ஸ் அப்படி கிடையாது. அப்படி தப்பு பண்ணாலும் அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆயிருவாங்க. நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஒரு டிராப் கேட்ச் முடிச்சது 35க்கு 6ன்னு போய் மொத்தமா டீமை வந்து ஒரு 100க்குள்ள சுட்டுற நிலைமையில இருந்து 220 சேஸ் பண்ண நிலைமைக்கு நம்ம போயிடுச்சு பங்களாதேஷ் மேட்ச்ல. போன மேட்ச் நடுவுல ஒரு சூப்பரான ஒரு கன்சால்டேஷன் இன்னிங்ஸ், ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப். கொஞ்சம் அவங்க வந்து ஸ்மார்ட் மூவா இப்ப பழைய பாகிஸ்தான் மாதிரி ஒரு இன்சாம் உல்லாக்கு, ஒரு யூசுப் யோஹானா, இல்ல ஒரு இஜாஸ் அகமது, அந்த மாதிரி ஒரு ரமீஷ் ராஜ், அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா கன்ஃபார்மா அதை வந்து மேக்சிமைஸ் பண்ண போயிருப்பாங்க. பட் இங்க அப்படி இல்லை. இங்க வந்து கொஞ்சம் கூட வந்து டாட்ஸ் வந்து நம்ம புஷ் ஆடுறோம் போறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய இதுல வந்து பவுண்டரி கூட பெருசா அடிக்கல அந்த பார்ட்னர்ஷிப்ல. அந்த மாதிரிதான் இருந்தாங்க. சோ இப்போ வந்து ஐ வுட் சே நியூசிலாந்து கேம்ல நம்ம வந்து சேலஞ்ச் அப்படின்னு பாக்கிறதோட ட்ரைங் டு ட்ரை வருண் சக்கரவர்த்தி. அவருக்கு எப்படி இருக்கும், ஏன்னா பிச் இதே தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் அப்படி ஆகும்போது ஸ்லோ டவுன் ஆகும். பிச் இன்னும் கொஞ்சம் அந்த பழையபடி இருக்காது. எப்படி அதுல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இந்த சான்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி இப்படி டீகோட் பண்ணிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா வந்து வாய்ப்பு இல்லை. மேட்ச் ஃபுட்டேஜ் கம்பெனி வந்து லைவ்ல அங்க மாநில சொன்ன மாதிரி தான் ஒரு பிளேயர்னா அவங்களோட மேட்ச் ஃபுட்டேஜ் கன்சிஸ்டன்ட் ஃபுட்டேஜ் இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல கன்சிஸ்டன்ட் ஃபுட்டேஜ் இருக்கணும். வருணுக்கோ ஹர்ஷித்துக்கோ அந்த ஒரு அவைலபிலிட்டி கிடையாது. ஏன்னா பிரிட்டி வெரி வெரி நியூ டு இன்டர்நேஷனல் பேஸ். அண்ட் அதுல வந்து ஹர்ஷித் ராணா வந்து ஐசிசி ஈவன் அந்த ப்ரெஷரே தெரியல. ஜஸ்ட் லைக் பைலாட்ல போலிங் போடுற மாதிரி போட்டாங்க. ஸோ வார்ம் மேட்ச் நடந்து கூட வந்து போடலாம். ஏன்னா ஷமி கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு. ஷமி போடும்போது நிறைய வைடா போட்டு ஏதோ ட்ரை பண்றாரு. நமக்கு வந்து ஏதோ இன்னைக்கு பண்ணியானோம் பால் ஏதோ பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாரு, விட்டு இருந்தாரு. பட் ஹர்ஷித் ராணா பெருசா வந்து மைண்ட்ல எடுத்துக்கல. தனக்கு என்ன தெரியுமோ நீட்டா வந்து see the stump hit the ball அப்படிங்கிற போட்டு எப்படி see the ball hit the ball சொல்ற மாதிரி see the stump hit the ball தான் போட்டு இருந்தாரு. ஸோ ஹர்ஷிதா கண்டிப்பா எனக்கு இருப்பாரு. might be they would give rest for முகமது ஷமி. ரெஸ்ட் கொடுக்கலாம், கொடுத்து ஹர்ஷித் உள்ள கொண்டு வரலாம். குல்தீப் யாதவோ இல்ல வந்து பேர் என்ன அந்த பேர்ல யாருக்காச்சும் வந்து they might try pulling in தமிழ்நாடு காம்போ வருண் சக்கரவர்த்தி அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா பேட்டிங்கும் உங்களுக்கு வந்து ஸ்பாயிலா கூட இது மாதிரி பண்ணணும். பாப்போம் அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா, இல்ல இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லப்பா வேணாம்ப்பா மொரால காலி பண்ணுவேன். ஏன்னா அண்டர் ரோஹித் சர்மா நல்லாவே தெரியும்
சிராஜை உட்கார வச்சுட்டு தான் நம்ம ஃபைனல்ஸே நம்ம ஆடணும். நம்ம T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் சிராஜை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆடணும். சிராஜ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதுல ஆடணும். ஹீ இஸ் ரெடி டு டேக் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ண ராகுல் டிராவிட் இருந்தாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஜிஜி அப்படி கிடையாது. ஏன் நம்ம போக கூடாது, ஏன் இப்படி அக்ரெசிவா போகணும்னு சொல்லி ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ வுட் டேக் டிஃபீட் ஃப்ரம் கிவிஸ் அட் எனி காஸ்ட் தேன் கெட்டிங் டிஃபீட்டட் இன் அ செமிஃபைனல் ஆர் அ ஃபைனல். கொஞ்சம் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன், கொஞ்சம் ரொம்ப ஹையா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு டர்புலன்ஸ் நம்ம ஃபிளைட் கரெக்டா செட் ஆகும். ஸோ சின்ன டர்புலன்ஸ் கண்டிப்பா தேவை. அந்த டர்புலன்ஸ்க்காக நான் வந்து நியூசிலாந்து மேட்ச் ஐம் சப்போர்ட்டிங் நியூசிலாந்து பிகாஸ் தே ஆர் வெல் ஆயில், பர்ஃபெக்டான டீம் வச்சிருக்காங்க. வில்லியம்ல இருந்து கூட வந்து ரச்சின் இன்ஜுரி போன ரச்சின் வந்து உள்ள வந்து அவர் ஆடிட்டாரு. கேன் வில்லியம்சனை கூட வெளில உட்கார வச்சு கூட வந்து அவங்க ஆடுவாங்க அடுத்த மேட்ச். நம்ம சொல்ல முடியாது. கேன் மாமா அவர் வந்து வெளில உட்கார வச்சு கூட, ஏன்னா ரச்சின் ஃபார்ம் பண்ணிட்டாரு. கூட டேரல் மிச்சல் மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்பின் மிடில் ஓவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்க. ரச்சின், மிச்சல், லேத்தம், கூட வந்து கிளென் பிலிப்ஸ், இதை தாண்டி பிரேஸ்வெல், இதை தாண்டி சாண்டர். சோ லெஃப்ட் லெஃப்ட்னு சொல்லிட்டு சாத்துறதுக்கு தயாரா இத்தனை பேர் இருக்காங்க. மேல உங்களுக்கு வில்லியங் அண்ட் டெவன் கனவே. இதுல வந்து டெவன் கனவே மட்டும் தான் கொஞ்சம் பொறுமையா ஆடுறாரு. வில்லியங் நல்ல டைம் பண்ணி அடிச்சு போயிட்டு இருக்காரு. கேன் மாமா உட்கார வச்சு கூட வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து தே ஹேவ் தட் அந்த ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. நம்ம இந்தியாவுக்கு சொல்ற மாதிரி அவங்ககிட்ட நிறைய இருக்கு. யார டிஸ்போஸ்ல யாரும் சொல்லலாம். இல்ல அவங்களும் வந்து கான்சியஸ் அப்ரோச்சா ஒரு பிரேக்ல இருந்து வரப்ப கொஞ்சம் சில்லா ஆடலாமான்னு சொல்லி விட்டுட்டு நம்மளும் கான்பிடன்ஸ் ஏற்றி விட்டு செமிஃபைனல் யாராவது வச்சு இப்ப ஆப்கானிஸ்தான் அங்க வருதுன்னா ஆப்கானிஸ்தான் இவங்களும் மீட் இல்ல சவுத் ஆப்பிரிக்கா போட்டு வந்து திருப்பி ஃபைனல்ல கூட நமக்கு சம்பவம் செய்யலாம். ஸோ ஐ வுட் சே லைக் நியூசிலாந்து மேட்ச் எஸ் இட்ஸ் லிட்மஸ் டெஸ்ட் ஃபார் இந்தியா. ஐடியலி அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சும்மா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் செக் பண்ணணும். ஆனா ட்ரஸ்டிங் கௌதம் கம்பீர் பெருசா சேஞ்ச் கைய வைக்க மாட்டாரு. வந்து சூப்பரா சொல்லியிருந்தீங்க. நம்ம ஆஷனா வந்து 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் முடியும் போது ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு பேட் டே வரும். டோர்னமெண்ட்ல வந்துட்டு அது முன்னாடியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது வந்து நம்ம செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ஒரு பேட் டேவா கூட இருந்து போயிடலாம் அப்படின்னு கூட தான் நம்ம ரெண்டு பேருமே இப்ப வந்து பேசியிருக்கோம். சூப்பரா சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது, கிவிஸா இல்ல இப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா நம்மளோட சேனல்ஸ்ல ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க நிறைய லைக் தட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷாமன் அவைலபிள் நமக்கு இருக்க போறாரு இதே மாதிரி ப்ரிவியூஸ் கொடுக்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஒன்ஸ் அகைன். நன்றி.